ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே ஸ்ரீ அன்னையே சரணம். In the name of the mother, for the sake of the mother, by the power of the mother, with the strength of the mother, to all adverse harmful being of old, I order to quit this place at once and forever. Gratitude, Master Aravindo. The blessing message given on 21st February 2018. Mother, be with me now and always. Envelop me with your presence. Raise and purify me with your touch. Inhabit me with your living image. Transform all dullness and darkness into bright and perfect faith. Transform all restlessness and agitation into inviolable calm and peace. Transform all attachment into a deep and stainless purity. Mother, liberate and change me. Perfect your child. Sri Aurobindo, prayer for a disciple. அன்னையே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடனேயே இருங்கள். உங்களுடைய இருப்பினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்பரிசத்தால் என்னை உயர்த்தி தூய்மைப்படுத்துங்கள். உயிரோட்டம் உள்ள திருவுருவோடு என்னுள் குடியிருங்கள். எல்லா சோர்வையும் இருளையும் ஓர் பிரகாசமான முழுமையான நம்பிக்கையாக உருமாற்றுங்கள். எல்லா அமைதியின்மையையும் போராட்டத்தையும் மீற முடியாததோர் அமைதியாக உருமாற்றுங்கள். எல்லா பற்றுக்களையும் ஆழமான அப்பழுக்கற்ற தூய்மையாக உருமாற்றுங்கள். அன்னையே, என்னை விடுவித்து மாற்றுங்கள். உங்களது குழந்தையை முழுமையாக்குங்கள். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு சாதகருக்கு அளித்த பிரார்த்தனை. அன்னையின் குழந்தைகள் அனைவருக்கும், ஆன்மீக பெரியோர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நம்மை இந்த அருமையான பயிலுதலில் ஆர்வத்துடன் பங்கெடுத்துக் கொள்ளவும், பயின்று சற்று நமது ஞானத்தை மேம்படுத்திக் கொள்ளவும், பேரருளையும் பெரும் கருணையையும் வாரி வழங்கியுள்ள நமது இனிய அன்னையாருக்கும் பகவானுக்கும் நமது சிரம் தாழ்ந்த வந்தனமும் நன்றியும். அத்துடன் சார் கொடுக்கிற டைட்டிலே ரொம்ப நம்மள கொஞ்சம் அஸ்டானிஷிங்கா பார்க்க வைக்கும். அதற்கேற்றாற் போல பகவான் ரொம்ப எக்கச்சக்கமான வார்த்தை விளையாட்டுக்களை காமித்திருக்கிறார். அன்இன்டெலிஜிபிள் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும், இன்டெலெக்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ ஆல்சோ இம்மார்டாலிட்டிங்கிறது அப்படியே த ஒன்லி திங் ஃபார் விச் ஆல் சீக், அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ். அது அன்சப்ஸ்டான்சியல் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ண முடியாம இருக்கு. சார் இந்த மாதிரி அழகான புதிர்களை மிகவும் அருமையாக அவருக்கே உரிய சிறப்பான பாணியில் நமக்கு விரிவாக சொல்ல இருக்கிறார். இந்த அருமையான வாய்ப்புக்காக அவருக்கு நமது நன்றியையும் வணக்கத்தையும் சிரம் தாழ்ந்து தெரிவிக்கின்றோம். இந்த அருமையான பயிலுதலுக்கு உடன் நிற்கும் அனைவரது இனிய ஒத்துழைப்பிற்கும் நன்றி கூறி, சார் தங்கள் நேரம் ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம். நன்றி சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணாம இருக்கிற மாதிரி இருக்கு. I am so sorry. Sri Annaye Sharanam. Om Namo Bhagavate Sri Arvindaya. Om Anandamayi Chaitanyamayi Satyamayi Parame. Om Tatsavituhu Varam Rupam Jyotihi Parasya Dhimahi. Jannaha Satyena Deepayet. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form,
the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Shri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. A miracle of the Absolute was born. Infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-marred body housed the illimitable. A mighty transformation came on her. The halo of the indwelling deity, the immortal luster that had lit her face and tinted its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam Nathayamana Madhyamam Asmad Acharya Paryantam Vande Guru Parampara. நாம் அன்பை பெற்றவர்களாய் இருக்கும் பொழுது நன்கு வளர்கிறோம். அன்பை பெற்ற பிறகு நமது மனம் முழுவதும் நன்றியினால் நிரம்புகிறது. அதை நம்மை பிரார்த்தனை பாவனைக்கு முன் தள்ளுகிறது. அன்னை தனது நூல் தொகுதி 5 அதில் 141 பக்கத்தில் ஒரு ஆச்சரியமான பிரார்த்தனை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார். அதை நாம் பிறகு ஷேர் செய்கிறேன். அதற்குள் இந்த 21ஆம் தேதி பிப்ரவரி 2018 பகவான் கொடுத்த ஒரு பிரார்த்தனை, அன்னை நோக்கி எழுந்த பிரார்த்தனைக்காக, அதை ஒட்டி இறைவனை நோக்கி மதருடைய கருத்து பிரார்த்தனை பற்றி அதை இங்கே கூறுகிறார். அவர் கூறுவதை கவனமாக கேட்போம். You may pray in order to ask for something. உனக்கு ஏதாவது தேவை உலக வாழ்க்கையில் என்றால் அதை பெறுவதற்காக நீ இறைவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடும். இரண்டாவது, you may also pray to thank the divine for what he has given you. இறைவன் நமக்காக அளிக்காத ஒரு நேரம் என்பதே இல்லை. எதையாவது அளித்த வண்ணம் இருக்கிறார். அதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு you may pray to thank the divine. இறைவனுக்கு கரம் குவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் ஒரு அழகான பிரேயர். அந்த பிரேயர் இஸ் may be called an act of thanksgiving. இறைவன் நமக்கு அளித்ததற்கு மறுபடி நாம் கண்ணீர் வழிய நன்றி பெருக்குடன் நன்றி செலுத்தும் பிரார்த்தனையாக அமையும். அது மூன்றாவது வகை, you may pray in gratitude for the aspect of kindness. அவனுடைய கருணை அதை நமக்கு அளித்ததாக காண்பித்ததற்காக, வழங்கியதற்காக அந்த நன்றி பாவனையில் அது ஒன்று விதம். இன்னொரு விதம், what the divine has shown you for what he has given you.
has done for you. உனக்காக என்ன செய்திருக்கிறாரோ கொடுத்து விட்டு வேறொன்றையும் அவர் பணிபுரிவது போல் பகவான் செய்யக்கூடும். அது you may pray in gratitude for the aspect of kindness the divine has shown, for what he has done for you, for what you see in him. இறைவனை நாம் மனதினால் கற்பனை செய்து கொள்கிறோம். இந்த கற்பனை செய்த மாத்திரத்தில் நமக்கு ஐயோ என்று ஒரு மனம் குழைகிறது. அந்த குழைவு and the praise you want to offer to him. அவனை போற்றி, உன்னை அல்லால் யார் என்று போற்றி அந்த பாவனை. All this may take the form of prayer. இதெல்லாம் 4 வகைகள் உட்பிரிவுகளுடன். பிறகு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அண்ணா இதை கூறுகிறார். இட் இஸ் டிசைடட்லி, தீர்மானமாக the highest prayer, or it is not exclusively preoccupied with oneself. இதனுடைய ஏன் இவ்வளவு மதிப்பற்றது என்றால், இந்த பிரார்த்தனையில் நாம் அம்பை விடுவதற்கு முன் 4 அறை நம்மை நோக்கி இழுக்கிறோமே, நம்மை நோக்கி இழுத்து விட்டு அந்த அம்பை விடுகிறோம் அல்லவா, அந்த நம்மை நோக்கி எதுவும் இழுப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த பிரேயர். We are not preoccupied with oneself. 8வதாக it is not an egoistic prayer என்று கூறுகிறார். நான் கூறியது போல் அது இந்த ப்ரோக்ராம் முடிந்த பிறகு ஷேர் செய்கிறேன். சாவித்திரி வரிகளை கவனிக்கும் பொழுது என்னப்பா ஒரே அசத்தலாக காரியம் செய்கிறாயே என்று கூறுவது போல் பகவான் 3 வரி வார்த்தைகளில் ஒரு வரியை அமைக்கிறார். அப்படிப்பட்ட வரிகளை திரட்டிய போது 8 வரிகள் திரண்டன. முதலாவது பக்கம் 81 வரி 262, the yoga of the special book 1 part 5 canto 5. இரண்டாவதாக an inarticulate sensibility என்று book 2 canto 5 the godheads of little life என்னும் புத்தகத்தில் முதலாவது book 1 canto 5 the yoga of the king, yoga of the spirit's freedom and greatness. இரண்டாவது an inarticulate sensibility, book 2 canto 5 godheads of little life. மூன்றாவது book 2 canto 8 the world of falsehood. அதில் decreeing universal joylessness 227 பக்கம் 264 வரை. அதற்கு பிறகு
நான்காவதாக ஆர்கிடெக்டானிக் அண்ட் இனவிட்டபிள் என்று கேண்டோ 11 God's Kingdoms of the Greater Mind. Canto 11, Book 2, Canto 11. 273 பக்கம் 468வது வரை. ஐந்தாவது incalculable outflowing infinitudes. Incalculable outflowing infinitudes. Book 3, Canto 3, 323வது பக்கம் 225வது வரை. ஆறாவது indomitable and immutable. Book 7, Canto 1, 468 பக்கம் 111வது வரை. இன்று நாம் பார்க்க போகும் ஏழாவது The Book of Canto 10, Book 1, பக்கம் 600, லைன் 52, The Unintelligible Intelligence. Unintelligible Intelligence. கடைசியாக இந்த எட்டாவது அதே புக் 10 கேண்டோ 2 தை அன்சப்ஸ்டான்ஷியல் இம்மார்டாலிட்டி பக்கம் 607 வரி 9. இந்த ரெண்டையும் பக்கம் 600 வரி 52 and intelligible intelligence 607 வரி 9 தை அன்சப்ஸ்டான்ஷியல் இம்மார்டாலிட்டி. இந்த இரண்டையும் நாம் இன்று சற்று விவரமாக பார்க்க போகிறோம். ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அது என்ன அன்இன்டெலிஜிபிள் இன்டெலிஜென்ஸ்? இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது, அதை நமக்கு நம்முடைய புத்தி சாத்துரியத்துடன் புரிந்து கொள்ள முடியாததா இருக்கிறதா? இது எங்கே வருகிறது என்றால் புக் 10 மரண தெய்வத்தை இதுவரை 9 தடவை பேசிவிட்டார். அதற்கு சாவித்ரி மறுத்து தெரிவிக்கும் வரைக்கும் 5 தடவை பதில் இருந்தார். முதல் 4 தடவை அவன் கூறியதுக்கெல்லாம் பதிலே அவள் கூறவில்லை. சோ அவன் கூறிய முறைகளுக்கும் இவள் கூறி பதில் அளித்த முறைகளுக்கும் வித்தியாசம் வருகிறது. He spoke 10 times, Savitri replied 5 times. அது எப்படி கேண்டோ அந்த புக் 10ல கேண்டோ 1 சொல்ற பொழுது கடைசி அந்த 595 பக்கத்தில் devoured with the mind and heart to conquer thee என்று சாவித்ரி முடிக்கிறார் தனது 5வது பேச்சை. devoured என்றால் endowed என்று ஸ்ரத்தாவான் விளக்குகிறார். நமக்கு உள் பதித்திருக்கும்
வித் அ மைண்ட் அண்ட் ஹார்ட். உலகத்தில் நான் நீ குறிப்பதற்கு மாறுபட்டு கூறும் சத்தியங்களைப் போல் உருவெடுத்து வடிவமெடுத்து நீ அலையவிடும் வாக்கியங்களுக்கு மறுப்பு தெரிவதற்காக we are endowed. மனத்தளவிலும் இதயத்தளவிலும் ஒரு உறுதி இருக்கிறது என்று கூறுகிறார். அதுவரை பேசி முடித்த பிறகு மரண தேவதை போய்கொண்டே இருக்கிறான். சாவித்திரி பின்தொடர்கிறாள். வித்தியாசமான புலப்படாத தெளிவாக இல்லாத உலகங்கள், பரப்புகள், drifting through dumb ways. அந்த ஒரு சில சமயம் விவாதத்தில் வாத பிரதிவாதம் நடக்கும் பொழுது பிரதிவாதம் கிடைத்த பிறகு வாதம் மேலும் தொடங்காமல் ஒருவன் இருந்தால் அப்பொழுது இந்த வாதங்களுக்கு நாம் கூறிய பிரதிவாதம் சரியா இல்லையா என்று ஒரு சந்தேகம் இந்த பிரதிவாதிக்கு ஏற்படுகிறது. நான் ஏதோ தவறு செய்தேனோ, அதற்காகத்தான் இந்த அனுபவிக்கிறேனோ, இஸ் இட் ஐ எம் பேயிங் ஃபார் மை சின்ஸ் என்று சாவித்திரி தன்னையே கேட்டுக்கொள்ளும்படி அந்த நிலைமையை மரண தெய்வத்தை உண்டாக்குகிறார். என்ன தவறு செய்தாள்? She presumed to live. எனக்கும் மரண தெய்வத்தை சத்தியவானுக்கு மரணத்தை நிகழ்த்தினால் எனக்கும் எப்படி மரணம் அடைவது என்பது தெரியும் என்றெல்லாம் வாதமிட்டாள். நாரதர் முன்பே, தன் அன்னையின் முன்பு. வித்தியாசமாக யோசிக்கலானால் மிகுந்த தைரியத்துடன். இது இரண்டாவது. மூன்றாவது, தெய்வத்துக்கு சமமாக இங்கே பீல் நடை போடுவோம் என்று துணிவுடன் இயங்கினார். இதெல்லாம் தவறோ? பகவான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் மரண தேவதை எழுப்பினான் என்று கூறுவதுடன் அது உள்ளர்த்தம் என்னவென்றால், நாமே நமது வாழ்க்கையில் இவ்வாறு நினைத்துக் கொள்கிறோம் அடிக்கடி. நமது இறைவனுடன் இருக்கும் தொடர்பு இருளும் நிழலுமாக இருப்பதால் நாம் அவ்வாறு நினைத்துக் கொள்கிறோம். உண்மை என்ன என்று அவ்வப்போது அரவிந்தர் கூறி விடுவார் நடுவில். An account to truth has made this world. இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தது ஒரு மரபியலான சத்தியம். புறநிலைகள் பார்க்கும் பொழுது ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருந்தாலும் ஒரு தீர்க்கமான ஒரு மதி இதனூடே புகுந்து தன்னை நிலைநாட்டிக் கொள்கிறது. அந்த இருதல பட்சமானதை ஒன்று சேர்க்கிறது. அந்த கனமான இருளில் போகும் பொழுது ஒரு அதிகாலைக்கு ஒரு அறிகுறி. இந்த அதிகாலை சாவித்திரி அடுத்த நாளைக்கு வந்த அதிகாலை அல்ல. சாவித்திரி சத்தியவானை மரணத்தை சத்திய போது பிற்பகல் அது தொடர்கிறது. ஆனால் இது வேறு உலகத்தில் சஞ்சரிக்கும் பொழுதோ அந்த உலகத்திற்கு ஒரு காலை நேரம், மிகவும் மங்கலான காலை நேரம். ஏனென்றால் இரவின் பிடி இன்னும் நீடிக்கிறது.
அதே சமயம் பீம் பின்பக்கத்திலிருந்து ஒரு வெளிச்சம் நாம் இருட்டில் முன்னேறும் போது பின்பக்கத்தில் ஒரு பெரிய லாரி லைட் போட்டு கொண்டு வந்தால் அருகில் ரயில் தண்டவாளம் இருந்து பின்பக்கம் அதிலிருந்து ரயில் வந்து அந்த என்ஜினிலிருந்து பளிச்சென்று விளக்கு வெகு தூரம் தெரியும் பாருங்கள், அதுபோல் தெரிந்தால். ஆனால் அந்த ஒளியை படர வைப்பது தன் பணியை செய்ய முடியாததாக இருக்கிறது. He spent her spirit. சாவித்திரியினுடைய வாழ்க்கை முழுவதும் she is in association with her soul. Her spirit is stationed above. ஆனால் இந்த பாவம் ஏன் நிகழ்ந்தது? The original sin, நான் இருக்க கடவேன் என்று விரும்பினாள் அல்லவா? நான் இருக்க கடவேன், அதில் ஈகோ இருக்கிறது அல்லவா? இறைவன் எதற்காக நீ நியமித்தானோ அதற்காக என்று நினைக்காமல் நான், அந்த ஈகோ, அந்த பழுது. லாஸ்ட் சின் என்ன? தி ஸ்பிரிச்சுவல் பிரைட். எனக்கு என்ன ஆன்மீகத்தில் மிகுந்த உயர்ந்த நிலையை எட்டிவிட்டேன், உச்சாணியை எட்டிவிட்டேன். கிங் ஐடியா அதையும் மிகவும் தன்னுடைய திறமையால் செய்து விட்டதாக நினைக்கக்கூடும். அதனுடைய புனிதம் கெட்டு போகும். இன்னொரு மரண தேவதையின் கண்கள் வழி அவள் இன்னொரு தவறையும் செய்தாள் என்று அவன் நினைக்கிறான். She has refused the role, the nature given to human beings. The fleeting role, வருவது, வாழ்வது, மரணம் அடைவது. He claims to be living fire of God. இதையும் அவன் குறை கூறுகிறான். She is made to feel guilty. என்ன நிலை ஏற்படுகிறது? இதை எம்பி பண்டிட் வளர்க்கும் பொழுது innate immortality seems to invite punishment. ஒருவனுக்குள் மரணமின்மை, நீடிப்பு, சாஸ்வதம் என்பது இருந்தால் அவருக்கு தொல்லைகள் அதிகமாகின்றது. Because he always, this is a world full of mysterious opposites. And an intelligence that is beyond the understanding of the mind poses the profound paradox of contraries. அதைத்தான் மிகவும் சுருக்கமாக an unintelligible intelligence என்றார் பிரபு. ஏனென்றால் நாம் மனிதன் பார்க்கும்போது என்ன ஆன்மீகமா இருந்தாலும் they are crammed in matters forms. இந்த சட உலகில் உருவம், தோற்றம், அந்த தோற்றத்திற்கு வடிவம், எந்த அளவு கைகால் உயரம் எல்லாம். அதாவது டெத் இருக்கிறது, அன்இன்டெலிஜிபிள் இன்டெலிஜென்ஸ், சட்டுன்னு புரியாது, ஆனால் இன்டெலிஜென்டான ஒரு விவகாரம். என்ன அது? என்னவென்றால் மரணம் என்பது உண்டு. பிறந்தது முதல் நாம் இறுதி வரை நம்மை உடனே இருக்கிறது. ஆனால் மரணம் என்பது ஒரு வாயிற்கதவு போல், அதை திறந்து வேறு இடத்துக்கு நாம் செல்ல முடியும். வேறு தளம், வேறு உலகம், வேறு பிறவி, வேறு காலத்தில்.
The soul, நம்ம உடலுக்குள் சிக்கிக் கொண்ட சோல் ஆத்மாவுக்கு இதை மீறுவதற்கு அதிகாரமோ சக்தியோ அளிக்கப்படவில்லை. ஆகையால் this is a எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? வாதாடினதையெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சாவித்திரி பதில் சொல்லுவாள் என்பது நமக்கு ஆறுதல் கூறுவது போல் பிரபு இந்த ஒரு புக் 10 கேண்டோ 1 அது இந்த வரியை அமைத்து ஒரு நியதி இருக்கிறது, அந்த நீதி காப்பாற்றும் நியதி. மரணதேவதையின் வாதங்களைக் கண்டு மலைக்க வேண்டாம், சாவித்திரி பதிலளிப்பாள் என்பது போல் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதனால்தான் சாவித்திரி கூறினாள், ஓ டெத், thou speakest the truth. ஒரு வகையில் நெகட்டிவிசம் நிறைந்த ட்ரூத், பட் what you say is the truth that slays. உயிரை போக்கும் உண்மைகளை கூறுகிறார். I answer to thee with the truth that saves. ஸ்ரத்தாவான் மேலும் கூறுகிறார், ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு சாபம் வாழ்க்கையில் உலவுவதை பார்க்கிறோம். Occurs in what had been her Godhead. அவளுடைய தெய்வீகத்தினுடைய நம்பிக்கை இப்படிப்பட்ட ஒரு ஏதோ ஒரு சாபத்தினால் மூடப்பட்டிருந்தது. அந்த கரை her suffering despite the immortal source will never cease. ஏன் அப்படி? அதுக்கு ஒரு முடிவு உண்டு. எப்போது முடிவு? மரணம் என்பது ஒரு மச்சுக்கு மாடிக்கு ஏறும் படிக்கட்டு, ஸ்டேர்கேஸ், ஒரு கதவு, இன்னொரு இடத்துக்கு செல்லும் கதவு என்று புரிந்து கொள்ளும் பொழுது, but cannot be easily understood. So unintelligent, intelligible, unintelligible, intelligent. என்றால் all here is a mystery of contraries. இது வரி 57 52 பார்த்தோம். Darkness, a magic of self-hidden light, suffering some secret rapture's tragic mask, and death an instrument of perpetual life. இதுதான் க்ளூ. unintelligible intelligence-க்கு என்ன க்ளூ? death an instrument of perpetual life. In this material universe, everything is a mystery. The darkness is a magic of self-hidden light. The light becomes so dense, so concentrated that we experience it as darkness. எல்லாம் ஒரு இடத்தில் சேர்ந்து அடைபட்டு போனால்
அடர்த்தியானால் மரண தெய்வத்தின் வார்த்தைகள் வழியாக நமக்கு பகவான் இந்த நிலைமையை, death may be giving us something other than what we assume. Death is a stair by which we can climb higher. It is a door by which we can enter a new state. It is a stumbling stride, a big step forward, which may feel like a fall, but the soul needs that stumbling stride in order to cross over from one life to another. It may be a great defeat when darkness and dissolution overcomes life and adventures. But in fact, the apparent defeat is pregnant with victory. It is a whip to lash us towards our deathless state. சிலம் வேகமாக போவதற்கு குதிரை சிறு சாட்டையால் அடித்தால் 4 கால் பாய்ச்சல் பிச்சு கொண்டு கிளம்பவில்லவா? The inconscient world is a spirit's self-made room, eternal night, shadow of eternal day. எந்த இரவு வழியா போய் கொண்டிருக்கிறாளோ பகவான் நமக்கு அதை நினைவுபடுத்துகிறார். It is a shadow of eternal day. That is not a permanent thing. It is not going to last long என்று கூறுகிறார். இந்த கடைசி வரி, தை அன்சப்ஸ்டான்ஷியல் இம்மார்டாலிட்டி என்கிறான். தன் பேச்சை மீண்டும் 10வது தடவையாக தொடங்கும் மரணதேவன். சாவித்ரி, என்னமோ நீ நினைவு, யூ கம் ஃப்ரம் காட், ஐ ஆம், ஐ லிவ், ஐ லவ் என்றெல்லாம் கூறினாய். இந்த பிரதாபங்கள் எல்லாம் முன்னை சாதுதத்தன்மைக்கு மாற்றி விடுமா என்ன? இந்த பிரதாபங்கள் எல்லாம் மிகவும் ஏதோ ஒரு உலக நிலையில் கிடைக்கும் தூசி எல்லாம் திரட்டி ஒரு உருவம் சமைப்பது போல் இருக்கிறது. Thought of human mind wishes to erect eternity from out of dust. These are all images bordering on your illusion. உன் மனம் மகமா அழகாக கற்பனை செய்கிறது, வேலை செய்கிறது. Glories it will never see. எந்த பெருமைகள் எல்லாம் அது பார்க்கவே முடியாதோ, இங்கே அவை இராது, அதையெல்லாம் உனக்கு காண்பிக்கிறது. ஏன்? இந்த எண்ணம் தான் கட்டுமானங்களை செய்கிறது. உன்னுடைய இதயத்தின் ஆசைகள் அதுக்கு அடிஸ்திவாரமாக இருக்கிறது. எப்படி? Thought is the builder, heart's desire is the base. அலட்சியமா வீசி அறியும்போது, ஓ prisoner of nature, many visioned spirit. முதல் வாரியில் அடி, 2வது வாரியில் ஒரு பெருமை கூறும் வரி வார்த்தைகள். ஓ prisoner of nature, நீ many visioned spirit இருக்கிற, பட் யூ ஆர் a nature prisoner.
thoughts creature in the ideal realm, and you think you are enjoying your immortality. In truth, it is the unsubstantial immortality. The subtle mind அதனுடைய ஆச்சரியமான என்ன பண்ணிட்டு has find பாசங்க பண்ணிட்டு. This is the word from which thy warnings came. நேச்சர் கான்ஸ்டன்டா சொல்லிக் கொண்டிருக்கிறது. We are transient human beings. But mind makes you long for something permanent and long lasting. மைண்ட் நம்மை வேலை செய்ய தூண்டுகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? மனிதன் கிரியேட் சம்திங் ஃப்ரம் த டஸ்ட் which is the material, another form of the material. Shut up. When human mind wants to do that, it paints for itself a more lasting scene. கனவுகள் வேறு ஒரு புது மாதிரியான வித்தியாசமான உலகங்களை கற்பிக்கின்றன. இங்கு டிவைன் லைஃப் உண்டு, இங்கு ஹியூமன் யூனிட்டி உண்டு. You will never realize them. They are all idealized. கற்பனை, லட்சியம். அரவிந்தோ முன் கூறியது போல் is showing how death speaks to confuse Savitri, and he uses the very words and process of thinking we are prone to indulge in life. அதைத்தான் பகவான் இங்கே காண்பிக்கிறார் என்று ஸ்ரத்தாவான் தெளிவுபடுத்துகிறார். இது ஒன்றும் இதற்குள் ஒரு தொடர்ச்சியை நாம் பார்க்க முடியாது. இந்த 8 வரிகளுக்குள் ஒரு சம்பந்தம், தொடர்ச்சி, ஒன்னொன்றும் ஒரு உண்மையை அந்த கட்டத்திற்காக ஒரு காலகட்டத்தில், ஒரு மனநிலையில், ஒரு அனுபவ நிலையில் நமக்கு தோன்றும் உண்மைகள், அதனுடைய வரிகளை அல்ல. அது ஒரு சீரான ஒரு ஈட்டி மனை, ஒரு ஈட்டி அதன் மனை, ஒரு அம்பு அதன் மனை என்பது அல்ல. அப்படி அதை நாம் புரிந்து கொள்வது தகும். ஒரு வித்தியாசமான ஒரு ஆராய்ச்சி அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஈடுபட்டோம். இந்த 8 வரிகளை, 3 சொற்கள் அடங்கிய 8 வரிகளை கவனித்தோம். நான்கு சொற்கள் அடங்கிய வரிகள் என்றால் அது ஏராளமா இருக்கின்றன. 240 வரிகள் அவ்வாறு கண்டுபிடிக்க முடியும். அது ஒவ்வொருவரும் தனித்தனியா ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயம். 240ஐயும் இந்த மாதிரி சத்சங்கத்தில் பார்ப்பது என்பது பொருந்தாது, பொருந்தும்படி இருக்காது. இப்படியாக இந்த 8 வரிகளை, 3 சொற்கள் 8 வரிகளை புரட்டி புரட்டி போட்டு பாட்டு தெரிந்து கொண்டோம். MP பண்டிட் கூறுவது, ஸ்ரத்தாவான் கூறுவது, தெரிந்து கொண்டோம். இனி உங்களுக்கான நேரம்.
தேங்க் யூ வெரி மச் சார். அந்த லைன்ஸினுடைய முழு பேக்ரவுண்டும் எங்களுக்கு ரொம்ப அருமையா விளக்கமா புரிய வைத்தீர்கள். அந்த சரியான பேக்ரவுண்ட்ல பார்க்கும் பொழுதுதான் பகவான நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். அவரு நம்பலாம் அலர்ட் ஆக்குறதுக்குன்னே அந்த அவ்வளவு பெரிய எபிக் அதுல 23,000 சோ மெனி லைன்ஸ் இருக்கும் பொழுதும், ஆனா அத நம்ம கேர்லெஸ்ஸா படிக்க முடியாது. இப்படியெல்லாம் போட்டுருவாரு பொடி அங்கங்கயா. அத படிக்கும்போது ரொம்ப ஒரு ஆதர்ஷமா, மரியாதையோட தான் படிக்கணும். அத வந்து எங்களுக்கு ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. அதுல நீங்க ரெஃபர் பண்ணிய லைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. புக் 5ல வரக்கூடிய பிரேயர் மாதிரிப்பட்டது. மதருடைய வால்யூம் 5. அங்க வந்து மதர் பிரேயர்ல என்னெல்லாம் நம்ம பண்றோம், என்ன கேட்கிறோம் அப்படிலாம் சொன்னது. அது மாரி எங்களுக்கு நல்ல நல்ல கிளிம்ப்சஸ் யூ ஹேட் கிவன். இது இந்த சீரிஸ் ஆஃப் 8 அந்த 3 வேர்டட் லைன்ஸ் கொஞ்சம் ரொம்பவே எல்லாமே ரொம்ப வெரி அட்ராக்டிவ், வெரி தாட்ஃபுல். அது வந்து ரொம்ப நாம் கருத்தில் பதித்து அருமையாக வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். அந்த கதையினுடைய ஓட்டத்த அது அவ்வளவு அழகா கொண்டு வருது. பகவான் எப்பொழுதுமே இந்த பாயிண்ட்ல வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அழுத்தம் குடுப்பார். அது வந்து ஒரு கிரேட் இன்டெலிஜென்ஸ். நம்ம இன்னும் அதுகிட்ட வரல. பேரொளி நம்ம சின்ன அகல் மாதிரி கொஞ்சம் தள்ளி தான் இருக்கோம். அந்த கான்செப்ட் ரொம்ப அழகா இருக்கு. அதே மாரி இம்மார்டாலிட்டி, அன்சப்ஸ்டான்ஷியல் இம்மார்டாலிட்டி. தேங்க் யூ வெரி மச் சார். பண்டிட்ஜி கூறுவது, ஷதாவன் அம்மா கூறுவது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவ கொடுத்தது. மிக்க நன்றி சார். ஒரு காமெட் உண்டு. ஹாலிவால் காமெட். ஹாலிவால் நட்சத்திரம். ஹாலி என்பவர் கண்டுபிடித்தார். அது நட்சத்திரங்கள் நமக்கு தோன்றுவது அந்தந்த தேசத்தில், அந்தந்த பிரதேசத்தில் சொல்லி வைத்தாற் போல் அந்த அந்த இடைவேளைக்கு பிறகு தோன்றும். இந்த வால் நட்சத்திரம் 75 வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றும். ரொம்ப சாத்துரியமாக அந்த வால் நட்சத்திரத்தை பொன்னியின் செல்வனில் கல்கி பயன்படுத்தினார். முதல் புது வெள்ளம், அதிலிருந்து கடைசியில் 5வது தியாக சிகரம், அது வரைக்கும் அந்த வால் நட்சத்திரம் கூடவே வருகிறது. அங்கங்கே திடீர் திடீர் என்று வரும். பொன்னியின் செல்வனின் தமையன் கரிகாலர் துர்மரணம் அடைந்த பொழுது சம்புவரையர் மாளிகையில் அந்த தினம் வால் நட்சத்திரம் மறைந்தது. அதுபோல் இந்த ஒரு 8 வரிகள், இந்த 23,837 வரிகளில் ஆகாசத்தில் கிழக்கிலிருந்து அதனுடைய மிகவும் பிரகாசமான மையம் சூரியனுக்கு அருகில் இருக்கும். இந்த சூரிய ஒளியினால், உஷ்ணத்தினால் அந்த வால் ஏற்பட்டு எதிர் திசைக்கு போகும். பகல் வெளிதான் பார்க்க முடியாது, இரவில் பார்க்கிறோம். இரவில் பார்க்கும் பொழுது அந்த வால் நட்சத்திரனுடைய மையம், நியூக்ளியஸ், சூரியனுக்கு அருகில் இருக்கும். மேற்கில் தொடங்கி கிழக்கு வரை வியாபிக்கும். 1965 ஐக்கியா சாக்கி என்று ஒரு காமெட் வந்தது. கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர். ஆனால் அதுவும் இரவு நேரம் பிரம்மாண்டமாக வானத்தை வியாபிக்கும். அதிலிருந்து ஒரு தேவ புருஷன் இறங்கினான். கையில் ஏதோ ஒரு பக்கெட் போல் வைத்துக் கொண்டிருந்தான். அது ஒரு பிரஷ் இருந்தது. அது தோய்த்து தோய்த்து உலகத்தின் மீது ஒரு பாதுகாப்பா ஏதோ பெயிண்ட் பண்ணார் என்று மதர் அஜெண்டாவில் கூறுகிறார். சோ இந்த ஒரு 8 வரிகள் நாம் பார்க்க நேர்ந்தது ஒரு நமது பாக்கியம்.
அம்மா சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவ்வளவு அழகா இத நீங்க விவரிச்சேலு. அதுவும் அந்த வீப் டு லேஷஸ் டுவர்ட்ஸ் அவர் டெத்லெஸ் ஸ்டேட்டுங்கிறது ரொம்ப கியூட்டா இருந்தது. பகவானோட வார்த்தையில பார்க்கும்போது அந்த விப்போட பெயின் கூட தெரியாத மாரி அவர் வந்து எழுதியிருக்காரு அத. அப்புறம் நீங்க இப்ப வால் நட்சத்திரத்த பத்தி சொன்னப்போ, அத பார்க்கணுங்கிற ஒரு ஆசை கூட வந்தது. நம்ம வால் நட்சத்திரமே பார்த்தது இல்லையே! இவ்ளோ அழகா நீங்க அத எக்ஸ்பிளைன் பண்ணல். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். அருமையான பதிவு சார். தேங்க்யூ. நமஸ்காரம். தேங்க்யூ. நமஸ்காரம். வெரி பியூட்டிஃபுல். அதுவும் வால் நட்சத்திரத்தை பத்தி சொன்னது நம்ம ரொம்ப அருமையா இருந்தது. அந்த வால் நட்சத்திரம்